முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கோவை மாநகர மாவட்ட செயலாளர் சம்பத்குமார் தலைமையில் நாராயணசுவாமி நாயுடு அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதில் செயற்குழு உறுப்பினர் சுரேஷ், புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார், இணை செயலாளர் பூ மார்க்கெட் சரவணன், செயற்குழு உறுப்பினர் அம்பிகா, பானுமதி, எஸ். குளம் பொறுப்பாளர்கள் முகேஷ், கணேஷ் மூர்த்தி, பிரசன்னா, முத்துக்குமார், மாவட்ட மாணவர் அணி நிர்வாகிகள் தேனிக்குமார், கவுண்டம்பாளையம் பகுதி பாபுகுமார், சரணம்பட்டி பகுதி சிவா, இடிக்கரை பகுதி மணி, பிரதீப், அத்திப்பாளையம் கணேஷ், ஜானகிராமன், கீரநத்தம் நாகராஜ், சுரேஷ், கொண்டம்பாளையம் விக்னேஷ், சக்கரவர்த்தி, ராமச்சந்திரன், அருண்குமார், கவியரசு, சின்ராசு, சரவணன், ராமு மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விவசாயத்துக்காகவும் விவசாயிகளின் வாழ்வுரிமைகளுக்காகவும் தன் வாழ்நாள் முழுவதையுமே அர்ப்பணித்த ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்வதில் தமிழக வெற்றிக் கழகம் மிகவும் பெருமை அடைகின்றது. ஐயா அவர்கள் விட்டு சென்ற பணியை தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து செய்யும் என்று இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தில் அவருக்கு செய்யும் மிகப்பெரிய அர்ப்பணிப்பாக நான் கருதுகிறோம். நன்றி. இப்போ வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்ம எந்த மாதிரியான நம்மளோட நிலைப்பாடு நம்ம பண்ண போகிறோம்? மக்களுக்கு அனைத்து விதமான திட்டங்களும் தளபதி அவர்கள் வகுத்து வைத்திருக்கிறார். நிச்சயமாக தளபதி அவர்கள் தேர்தல் நேரத்தில் அதுக்கு உண்டான அறிவிப்பை அறிவிப்பார்.